அடுத்த 2 மணி நேரம் சென்னையில் மழை வெளுத்து வாங்க போவதாக தெரிவித்துள்ளார் தனியார் வானிலை ஆய்வாளரான தமிழ்நாடு வெதர்மேன் என்று அழைக்கப்படும் பிரதீப் ஜான். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் தமிழக கடலோர பகுதியை நெருங்கியுள்ள நிலையில் காற்றழுத்தமாக வலுவிழந்துள்ளது. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இந்நிலையில் நேற்றைய தினமே மழை பிரித்து எடுக்க போகிறது என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பெரிதாக மேகக்கூட்டங்கள் ஒன்று திரளாத காரணத்தால் மழைப்பொழிவு தீவிரமாக இல்லை. இந்நிலையில் இன்றைய தினம் அதற்கு நேர்மாறாக பெய்து வரும் மழைப்பொழிவு பல இடங்களில் 100 மில்லிமீட்டரை கடந்துள்ளது. இந்த சூழலில் அடுத்த 2 தினங்கள் டிட்வா புயலால் எத்தகைய தாக்கம் நிலவும் என்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான். சென்னை நகரத்திற்குள் வடகடலோர பகுதியிலிருந்து மிக தீவிரமான மேகக்கூட்டம் நகர்ந்து வருகிறது. அடுத்த 120 நிமிடங்களுக்கு சென்னை நகரம் முழுவதும் மழையின் தீவிரம் அதிகரிக்கும். இந்த மேகங்கள் மெதுவாக நகரும் ஒன்று. புதிய மேகங்கள் எதுவும் பழவேற்காடு ஏரிக்கு மேலே காணப்படவில்லை. அடுத்த 2 மணி நேரத்திற்கு இடைவெளியின்றி மழை கொட்டி தீர்க்கும். அதன் பிறகே சிறிது நேரம் மழைப்பொழிவு நிற்பதற்கு வாய்ப்புள்ளது. ஆகவே அடுத்த 2 மணி நேர மழையை அனுபவியுங்கள் என்று தனியார் வானிலை ஆய்வாளரான பிரதீப் ஜான் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் அடர்த்தியான மேகக்கூட்டம் சென்னையை சூழ்ந்துள்ளதாகவும் மிக தீவிரமான மழைப்பொழிவை அடுத்த 2 மணி நேரத்திற்கு சென்னை சந்திக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தின் யாயிறு பகுதியில் அதிகபட்சமாக 113.6 மில்லிமீட்டர் மழையும், கடப்பாக்கம், புழல், அரியலூர், மணலி ஆகிய பகுதிகளில் 100 மில்லிமீட்டரை கடந்த மழையும் பதிவாகியுள்ளதாக பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். குறிப்பாக காற்றழுத்த தாழ்வின் ஒரே ஒரு பகுதி லேசாக மேகங்களை உரசியதற்கே காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் மழை கொட்டி தீர்ப்பதாகவும், நேற்று இந்த அதிர்ஷ்டம் கிட்டவில்லை, ஆனால் இன்று அனைத்தும் சரியாக அமைந்துள்ளது என்று அவர் பதிவிட்டுள்ளார். இதனால்தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் நேற்று ரெட் அலர்ட்டும் இன்று ஆரஞ்சு அலர்ட்டும் வழங்கியது. ஆனால் காற்றின் சுழற்சி இருக்கும் வரை மேகங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உருவாகலாம். அதன் காரணமாக சென்னைக்கு அருகிலும் தெற்கிலும் காற்றழுத்தம் நிலை கொண்டுள்ளதால் மேகங்கள் மீண்டும் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த 36 மணி நேரத்திற்கு சென்னை அருகிலேயே தங்கப் போகிறது என்று பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அடுத்த 2 தினங்களுக்கு காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு ஆகிய 4 பகுதிகளிலும் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இந்நிலையில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை விட அதிகப்படியான வாய்ப்புள்ளதாக கமெண்ட் செய்துள்ளார் பிரதீப் ஜான். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.